ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான டவர் ஆஃப் காட் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் தான் ஒரு நாளைக்கு 3 வீடியோ போட்டுறதா சொல்லியிருக்கேன். அப்புறமா இதை ஓடிட்டுருக்கிற இந்த டைட்டில் சாங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் அதை நானே போட்டு விட்றேன். Tell me something, how much higher can we go from here? We're changing the game. And yeah, you wanna know if it is only your face. Don't have the answer, but we keep on climbing, breaking boundaries and setting the pace. And we ain't never gonna stop until the war just age. Yeah, human said it is impossible. Stronger together, we're turning into probable. And in the darkest shadows, we'll be shining. So hold on tight, cause it kill every single fight. Clear the stairway, reaching up to the sky. It seems so far away, now wonder if I'll ever get all the way to the end. But it's a risk I gotta take. I keep on running all day and night. Can't see even if it kills me. Never let you go, never let you go. I won't give it up until I see the light. I go. No, turn it back. I'm not gonna fall. I'll rise till I reach the sky. Never let you go, never let you go. I won't give it up until I see the light. I go. சாங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த சாங் எனக்கு ஃபஸ்ட் டைம் கேட்டோன்னே பிடிச்சிருச்சு. சரி, ஓகே, வளவலன்னு பேசியிருக்காம இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டவர் ஆஃப் காட் சீசன் 1 எபிசோட் 2. இதோ இப்படி தான் பாம் ரேச்சல் அப்படிங்கிறத எழுதணும், இப்படி தான் பாம் அப்படிங்கிற ஒன்னோட நேமே எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாம்க்கு எழுத படிக்க தெரில. இந்த ரேச்சல்ங்கிற பொண்ணு தான் சொல்லிக் கொடுக்க அவனும் சமத்தா எழுதியிருந்தான். நான் உனக்கு சொந்தமான ஒரு ரேச்சல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஹீரோ நினச்சிட்ருக்கான். அப்போது அந்த முதல வாயை வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரவும் அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கிறவன், ஹே, இந்த உன்னோட பெட்டு இது சூப்பராகவே பேசுதுப்பா அப்படிங்க. அதுக்கு உன்னோட பேரெல்லாம் கூட சொல்லி கொடுக்குறதுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கிறவன் அந்த முதல வாயனை கிண்டல் பண்ணுறான். இப்படி எல்லாரும் கண்மூடித்தனமாக ஒருத்தர் கொள்வது இந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கிறவனுக்கு பிடிக்கல. சரி, ஓகே, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போகிறான். எல்லா இடத்துலையும் சண்டைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ தான் நம்ம ஹீரோ கையில் இருக்கிற பிளாக் மார்ச் அவன் நோட் பண்ணுறான். ஸோ அதனால் நம்ம ஹீரோ கூட இருக்கலாம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணி அந்த முதல வாயினா டக்குன்னு ஒரே அடியில் தள்ளிட்டு அங்கேருந்து ஓடுற மாதிரி ஓடுறான். பார்த்தா அவன் அந்த பெரிய ஆள் பின்னாடி தான் ஒளிஞ்சிருக்கான். ஆக்சுவலி இவன் யார் கூடயும் சண்டை போட மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல வேலை நீ சொன்ன அப்படிங்க. இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு தான் என்னோட பேர் கோன் அப்படின்னு சொல்கிறான். உங்ககிட்ட எப்படி அந்த பிளாக் மார்க்ஸ் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அந்த இளவரசி பாமை தான் தேடிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களால அவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல. உடனே நம்ம பாம் அதை எனக்கு ஒரு இளவரசி வந்து கொடுத்தா. ஆக்சுவலி நான் ஒரு பர்சனை மீட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படிங்க. இவங்ககிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு அந்த இளவரசி ஹெல்ப் பண்ணான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி, ஓகேவா போவோம் அப்படின்னு சொல்கிறான். இங்கே ஒரு 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க. இவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இந்த பையனும் பொண்ணும். அதை ஒருத்தன் தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி இந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிறதோ ஒரு லெஜெண்டரி ஸ்வார்டு தான். அவங்க 2 பேரும் வேறு லெவலில் சண்டை போட்டுட்ருக்காங்க. அதை ஒருத்தன் தூரத்தில் இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம முதல வாயன் ஓடி வந்துக்கிட்டு இருக்கான் நம்ம பாமையும் கோன் அப்படிங்கிற அந்த பையனையும் தேடி. இப்போ 400 பேரில் மொத்தமே 268 பேர் தான் உயிரோடு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம பாம் ரொம்பவே வருத்தப்படுதான். உடனே கூட இருக்கிற கோன் அப்படிங்கிறவன் கேட்குறான், நீ இது நாள் வரைக்கும் யாரையும் கொன்னதில்லையா அப்படிங்கவும். இல்லை, எனக்கு தெரில, நான் மறந்துட்டேன். ரேச்சல் ஒருத்தி தான் எனக்கு ஞாபகம் இருக்கா, நான் கிட்டத்தட்ட அவளுக்கு உரிமையானவன் மாதிரி அப்படிங்கவும். என்னது அப்படிங்க. இப்போ இந்த கோன் அப்படிங்கிறவன் சரி, ஓகே, எனக்கு புரிஞ்சிச்சு. அப்போ நீ வந்து ரேச்சலுக்காக வேலை பார்க்க அப்படி தானே, அவளுக்காக இந்த டவரை கிளைம் பண்ணணும்னு நினைக்க அப்படி. அப்போ ஓகே, நீ வேணா என் கூட ஃப்ரெண்டாக இருத்தியா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த இடத்துல வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறான். நான் யாரையுமே கொல்லக்கூடாதுங்கிறது தான் என்னோட நோக்கம் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி அந்த கூன் அப்படிங்கிறவன் மனசுக்குள்ளே என்ன நினைக்கான் அப்படின்னா, அந்த பிரின்சஸ் ஆஃப் ஜகாட் இவன்கிட்ட ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் அந்த பிளாக் மார்ச்சை கொடுத்துருக்கா. அப்போ இவன்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஸோ இவனை நம்ம ஃப்ரெண்டாக்கிக்கிட்டதே ரொம்ப நல்லது அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறான். அந்த நேரம் பார்த்து திடீர்னு ராக், அதாவது அந்த முதல வாயன் பேர் தான் ராக்கு, அவன் அந்த இடத்துக்கு வந்துருந்தான். இவங்களை அட்டாக் பண்ணலான்னு வர ஒரு சவுண்டு என்னன்னு பார்த்தா முடிஞ்சுது. எக்ஸாம் முடிஞ்சது. இப்போ மொத்தமே 200 பேர் தான் இருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாமில் எல்லாருமே இருக்கிறவங்க பாஸ் ஆகிட்டாங்க. இதுக்கு மேலே நீங்கள் யாருமே யாரையும் கொல்ல தேவையில்லை. உங்களுக்கு ஒரு 3 நிமிஷம் டை தருவோம். அதுக்குள்ளே 3 பேர் சேர்ந்து ஒரு டீமாக வாங்க. உங்களோட டீம் மெம்பர்ஸை நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். மொத்தமாக 3 பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாதாரண மனுஷன் அந்த ஆசமான 2 பேர்கிட்டயே போயிட்டு நான் உங்கள் டீமில் இருக்கலாமா அப்படின்னு கேட்க. ஆனால் அவங்க 2 பேரும் அவனை மதிக்கவே இல்லை. இங்கே நம்ம ஹீரோவும் அந்த கோனும் ஓடிட்டுருக்காங்க. பின்னாடியே ராக் துரத்திக்கிட்டே ஓடிட்டுருக்கான். இங்கே நம்ம கோனு, நீ எங்கள் கூட டீம் அப் பண்ணிடு, இல்லைன்னா
உன்னை கொல்றத தவிர எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இங்கே நம்ம பாம் வந்து 2 பேரும் சண்டை போடாதீங்க அப்படின்னு இருக்கான். உடனே நம்ம ராக் வந்து பாம் கிட்ட சொல்கிறான், நான் இப்படி யார் கூடயும் டீம்லாம் போட மாட்டேன், இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்வாட் யார் வச்சுருக்காங்களோ அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறது தான் நான் வீரன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணும். ஸோ என் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு பாம் கிட்ட கேட்குறான். ஏன்னா அவன்கிட்ட பிளாக் மார்க்ஸ் இருக்குது. நம்ம பாம் பிளாக் மார்க்ஸ் தூக்கி கீழே பட்டு இப்போ என்னை கொன்னுக்கோ அப்படிங்க. டே அதெல்லாம் இல்லை, அது ஃபேர் ஃபைட்டாக இருக்காது, நீ சண்டை போட்டால் தான் நான் உன் கூட ஜெயிப்பேன் அப்படிங்க. அங்கே டைமிங் ஓடிக்கிட்டே இருக்குது. உடனே நம்ம கூன் வந்து நீ பேசாம டவரோட டாப்புக்கு போ, அங்கே தான் நிறைய வீரர்கள் இருப்பாங்களா, அவங்க கூட சண்டை போடுங்க. இங்கே நம்ம கூன் அவன் அடிச்சிருந்தான். இப்போ டைமிங் ரொம்பவே கம்மியாயிடுச்சு, வேறு வழி இல்லை. ஸோ அவன் ஓடி போய் அவனை பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக 5 4 3 2 1ங்க நம்ம பாமா அவனை போய் பிடிச்சிட்டான். ஓகே இப்போ யாரை தொட்டுட்டு இருக்கீங்களோ நீங்கள் 3 பேர் தான் டீம் அப்படிங்கிறாங்க. இப்போ 3வது எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே நம்ம கூன் கவுண்ட் பண்ணி பார்க்குறான். அந்த 200 பேரில் 20 பேர் தான் ரெகுலர்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெகுலர்ஸ்னால் நார்மல் மனுஷங்க மாதிரி. அதுக்குள்ளே இங்கே நம்ம ராக்கு பாம் கிட்ட உன்கிட்ட இப்போ தான் உன்னோட வால் இருக்குல்ல, சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். உடனே நம்ம கூன் ராக்கிட்ட போயிட்டு இப்போ நம்ம பிளாக் மார்ச்சை வெளியெடுத்தோம்னா எல்லாருமே பாம் கூட சண்டைக்கு வருவாங்க. ஸோ அதனால் நம்ம டவரோட டாப்புக்கு போனதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்க. உடனே அவன்கிட்ட போயிட்டு ஒரு சாக்லேட்டை கொடுக்கான். அதை அவன் சாப்பிட்டதும் இது சூப்பராக இருக்குது, எனக்கு இன்னும் 10 வேணும் அப்படின்னு கேட்குறான். இங்கே இந்த சாதாரண மனுஷன் கடைசியில் அந்த ஆசமான 2 பேர் கூட தான் சேர்ந்துருக்கான். எனக்கு கில்லிங் ஆர்ட்ஸ்லாம் தெரியும், ஸோ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்க 2 பேரும் அவனை கிண்டல் பண்ணுறாங்க. இங்கே ஒரு 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த டயத்தில் சண்டை போடக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்கிறான். நீ யார் அப்படின்னு கேட்டால் நான் தான் இந்த டெஸ்ட்டோட அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்க. அப்போ நீங்கள் ஒரு ரேங்கரா அப்படின்னு கேட்காங்க. ரேங்கர்னா யாருன்னு பாம் கேட்கான். அது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோன் வந்து பாம்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ரேங்கர்னா அவங்க ரொம்பவே பவர்ஃபுல்லானவங்க, கிட்டத்தட்ட கிங்குக்கு கீழே வேலை பார்க்குறவங்க, ஒவ்வொரு ஃப்ளோரையும் ஒவ்வொருத்தங்க பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாம்க்கு கோன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். ஓ அப்போ அந்த இளவரசி அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவா போல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். இங்கே நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் நாங்கள் எதிர்பார்த்ததை விட நீங்கள் நிறைய பேர் பாஸ் பண்ணிட்டீங்க, ஸோ அதனால எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே தண்ணியை தூக்கி அடிக்கிறான். எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஆளாக இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செம ஃபோர்ஸில் அடிக்கிறான். இப்போ அது கிட்டத்தட்ட ஒரு வால் மாதிரி கிரியேட் ஆகிட்டு இந்த வாழ்க்கை இந்த சைடு யாராச்சும் வந்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணிடுவீங்க, சப்போஸ் வர முடியல அப்படின்னா ஃபெயில் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி இவன் யூஸ் பண்ண பவருக்கு பேர் ஷீன்ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட ஆரா அப்படிங்கிறதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி தான். இதில் தான் இந்த டவரே ஃபுல்லாக இயங்கிட்டு இருக்கு. அப்போ எல்லோரும் கேட்குறாங்க, அப்போ எங்கள் 3 பேரில் யாராச்சும் ஒருத்தர் வரலைனாலும் அதுதான் லக்கு, 3 பேரில் யாராச்சும் ஒருத்தர் வரலைனாலும் மொத்த டீமும் ஃபெயில் ஆயிருவீங்க அப்படிங்க. ஆக்சுவலி இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணுறதுக்கு லக்கு தான் தேவை அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம கூன் யோசிக்கான், அந்த முதல்ல வாங்க ராக் எப்படியோ பாஸ் பண்ணிடுவான், நானும் உள்ளே போயிடுவேன். பட் பாமால் உள்ள வர முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். பார்த்தா பாம் உள்ளே தான் இருக்கான். இது மேபி மிஸ்டேக்காக இருக்கலாம். சரி நான் திருப்பி வெளியே போயிட்டு உள்ள வரேன் அப்படிங்க. இல்லை வாங்கிட்ட லக் இருக்குது, நீ உள்ளே ஏறு அப்படிங்க. ஆனால் இது கண்டிப்பாக மிஸ்டேக் இல்லை, ஏதோ மிஸ்டீரியஸ் பவர் பாம்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம கூன் நினைக்கிறான். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் பாமா ஒரு சந்தேகத்தோடு பார்க்கான். இப்போ எல்லாருமே உள்ளே வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் பாம் கிட்ட நம்ம 2 பேரும் ஒரு கேம் விளாடுவோமா, யார் ஜெயிக்காங்களோ அவங்க இன்னொருத்தங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும், யார் ஃபஸ்ட்டு உள்ளே வருவாங்க நீ நினைக்க அப்படின்னு கேட்கவும் நம்ம பாமும் அட்மினிஸ்ட்ரேட்டரும் ஒரே பொண்ணை தான் சொல்கிறாங்க. உடனே அந்த ஒரு ரேங்கர் கிட்ட போட்டி போட்டு டை ஆகிறது ரொம்பவே பெரிய விஷயம் பாம். சரி ஓகே நீ என்ன கேள்வி வேணா கேள்வி நான் சொல்கிறேன் அப்படிங்க. ஸ்ட்ராங்கானவங்களாம் ரொம்பவே ஈஸியாக உள்ளே வந்துருந்தாங்க. இப்போ நம்ம பாம் வந்து ரேச்சலோட அடையாளத்தை சொல்லி கேட்குறான். இங்கே அந்த முதல்ல வாங்க ராக்கு உள்ளே போகலான்னு ட்ரை பண்ணுறா, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படிங்காங்க. ரேச்சல் மாதிரி ஒரு ஆள் நான் பார்க்கல அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி ஓகே வேறு ஏதாச்சும் கேள்வி இருக்கா அப்படின்னு கேட்கவும் இந்த டவரை பற்றி அவன் கேட்குறான். இங்கே இந்த கில்லர் ஆர்ட்ஸ் படித்தவன் உள்ளே போக ரொம்பவே ட்ரை பண்ணுறான். அப்போ ஒருத்தி வந்து அவனை கிண்டல் பண்ணிவிட்டு ஒன்றை மாதிரி சாதாரண ஆளுங்கள்லாம் உள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பல்பு வாங்குதா, அவளாலேயே உள்ளே போக முடியலை. இங்கே நம்ம பாம்க்கு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அந்த ஒரு ஆட்டு தலையன் அவன் தான் மனுஷங்களெல்லாம் உள்ளே கொண்டு வருவான், மீதி எல்லாருமே இந்த டவருக்குள்ளேயே இருக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம பாமு அப்போ நானும் ரேச்சலும் வெளி உலகத்துலேருந்து வந்திருக்கோம், அப்போ பாதி பேர் இந்த டவருக்குள்ளேருந்தே வளர்ந்து வந்தவங்க தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். இங்கே இவங்க 2 பேரும் எப்படியாச்சும் உள்ளே போகணுன்னு ட்ரை பண்ணுறாங்க. பாதி பேர் அசால்ட்டாக உள்ளே போயிருந்தாங்க. ஆனால் மனுஷங்களால் அவ்வளோ ஈஸியாக உள்ளே போக முடியலை. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தாங்க ஷூட் பண்ணிவிட்டு கத்திட்டு கிடக்கான். நான் இங்கே ரொம்பவே வர்த்தியானவன் தான், நீ பெரிய ரேங்கர்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே அந்த அன்னைக்கு அவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அந்த ஷீன்ஸோவை யூஸ் பண்ணுறான். அவன் மயக்கம் போட்டு தாங்க முடியாமல் கீழே விழுந்துருதான். ஓகே என்னைய விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறுதான். என்னால் தாங்க முடியல, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம பாமு ரொம்பவே வருத்தப்படுதான். நான் அந்த டவரை கிளைம் பண்ணுறதுக்கு வருதியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். வருதே இல்லைன்னா நீ இந்த இடத்துல உட்காந்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் உள்ளே போகிறாங்க. அப்போது அந்த கூனோட பேக் மட்டும் மாட்டிக்கிடுது. அவன் கடைசியில் அது ஒரு வழியாக இழுத்துட்டு உள்ளே வந்துருதான். சரி ஓகே அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்களா, சரி ஓகே கூடிய சீக்கிரம் சந்திப்போம் பாம், நான் அவன் இடத்துல இருந்திருந்தோம்னா கூன் கூட நான் அதிகமாக சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேங்கர் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுதான். அந்த கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டோன்னா அந்த பொண்ணு 2 பேருமே ரொம்பவே ஃபோர்ஸாக ட்ரை பண்ணுறாங்க. கடைசியில் ஒரு வழியாக 2 பேருமே ஒரே டைமிங்கில் உள்ளே வந்துருந்தாங்க. இந்த இடத்துல தான் உங்களோட 3வது டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு ஒரு இடத்துல அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நம்ம பாம் வந்து கூனை சந்தேகத்தோடு பார்க்க அவன் என்ன அப்படின்னு கேட்கவும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். 3வது டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்காங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஒரு நிமிஷம் இந்த ஓடிட்டுருக்குல்ல இந்த எண்ட் சாங் ரொம்பவே நல்லாயிருக்கும், அதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நான் போட்டு விட்றேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். இப்போ இந்த சாங் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.
Restless, they keep flying by. Stuck here in the desert, I feel like I'm in an hourglass. Maybe I can stay and be comfortable living in the past, but I don't wanna be alone, so can you tell me to you now? I try to follow, but I'm losing hope. We used to walk together along this winding road, but you're so far, it is impossible to catch up. And now I'm walking on my way